அல்லாஹ் வானத்துலேருந்து இறங்குறது சம்மந்தமான ஒரு டவுட்டு. அதில் என்னென்னா, அல்லாஹ் வானத்துலேருந்து இறங்குனா உலகத்தில் எல்லா நேரமும் வந்து அந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கும், இரவு நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து அரிசில் வந்து அல்லாஹ் அர் ரஹ்மான் அல் அரிசிஸ்தவா அரிசில் இல்லாத மாதிரி ஆயிரமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய விஷயத்தில் நம்மளுடைய அறிவை நம்ம நுழைக்கலாமா? ஏன்னா இதே மாதிரி ஒரு அறிவை நுழைச்சவங்க தான் வந்து அஷ்அரியாக்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு, அல்லாவுக்கு சிம்மாசனம் இருக்குதுன்னா அவன் வந்து இடத்தின் பால் தேவையுடைய ஆயிரான். அப்போ அல்லாவுக்கு ஒரு தேவை இருக்குது, அல்லாவுக்கு சம்மதம் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி கொள்கையை நுழைக்கிறது, இப்படி நம்மளுடைய அறிவை வந்து அல்லாவுடைய இதில் நுழைக்கலாமா? இப்படி நுழைக்கிறதுனால ஒரு கொள்கையை விட்டு வெளில போகிறனால மற்ற பயான்களையும் கேட்க முடியாத ஒரு நிலைப்பாடு ஏற்படுது. அதான் அவர் ஒரு அடிப்படையான ஒரு அகீதா கொள்கை சம்பந்தமான கேள்வியை கேட்கிறாரு. அது கொஞ்சம் விவரமாக விளக்கிட்டு தான் அந்த கேள்வி என்னன்னு சொல்லணும். அப்பதான் புரியும். என்ன கேட்டாலும் உங்களுக்கு விளங்கணும், முதல்ல கேள்வி விளங்கணும். அதாவது இறைவனை பொறுத்த வரைக்கும், அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா, அல்லாஹ் வந்து தன்னை பற்றி என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லுகிறானோ அதை அப்படியே நம்பணும். அல்லாஹுக்கு கை இருக்குன்னா கை இருக்குன்னு நம்பணும். எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, என்ன செய்யணும்? அந்த கை என்ன மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்யணும்? கை இருக்குன்னு அவன் சொல்றான்ல, சொன்னா கை இருக்குது. முகம் இருக்குன்னு சொல்றான்ல, முகம் இருக்குது. அப்ப அல்லாஹ் வந்து அரசியல் இருக்கிறான், அரசியல் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து அல்லாஹ் பத்தி நம்மள போய் பார்த்தோம், நம்ம யாரும் பார்க்கல. அல்லாஹுவை பத்தி அல்லாஹ் சொன்னா தான் நமக்கு தெரியும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தான் தெரியும். நம்மளா வந்து கற்பனை பண்ணி கொண்டு அல்லாஹ்வுக்கு நம்ம இலக்கணத்தை வகுத்தரக்கூடாது. அல்லாஹ்வுடைய இலக்கணத்தை நம்ம யாரு? அவனுடைய இலக்கணத்தை அவன் தான் நமக்கு சொல்லி தர வேண்டும். அவன் எதையெல்லாம் சொல்லி தந்து விட்டானோ அதை அப்படியே நம்புவதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய கொள்கையா இருக்க வேண்டும். இது இஸ்லாத்தின் அடிப்படை. இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரெண்டு பிரிவா வந்து பிரிகிறாங்க அந்த காலத்து அறிஞர்களை. ஒரு சாரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் பத்தி வரக்கூடிய இந்த சிபாத்துகளுக்கு பூராவுமே நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கையின்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல் அர்த்தம் செய்யணும், அல்லாஹ்வுடைய முகம்னா அல்லாஹ்வுடைய கவனம்னு அர்த்தம் செய்யணும். எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னா அல்லாஹ்வுடைய கண்காணிப்புன்னு அர்த்தம் செஞ்சுக்கிறேன்னு. அது மாதிரி அல்லாஹ்வுடைய அரசியல் இருக்கிறான்னா அவன் அதிகாரம் செலுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம் செஞ்சுக்கிறேன்னு, அரசுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. இப்படி ஒரு சாரார் நினைஞ்சாங்க. அந்த கடந்த துவக்க காலத்துல, தாபியன்கள் காலத்துல இருந்துருச்சு. சஹாபாக்கள் காலத்துல சர்ச்சையா இது இருக்கல. சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்திலேயே ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க முஸ்லிம் சமுதாயம். ஒரு சமுதாயம் அல்லாஹ் பத்தி என்ன சொல்லியிருக்கோ அப்படி சொல்லிட்டு போ. இன்னொரு சமுதாயம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் பத்தினா அது உருவம் கற்பிச்சிடக்கூடாது அப்படி நினைத்து கொண்டு எல்லாத்துக்குமே வியாக்கியானம் பண்றது, அனைத்துக்குமே என்ன இருக்குது? வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்களாக ஒரு சாரார் மாறிட்டாங்க. மாறி கடைசியா வந்து நல்ல அறிஞர்கள் இன்னைக்கு போற்றப்படுறவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? வந்து சுன்ன ஜமாத்துன்னு சொல்லி தெரியுறாங்கல்ல, இதுல உள்ள அறிஞர்கள்லாம் அல்லாஹ் பத்தி உள்ள விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து வியாக்கியானம் கொடுக்க கூடாது. முகண்டா முகம்தான், கையினா கை தான், இப்படி பண்ணா பிடிப்பான் தான், எடுப்பான்னா எடுப்பான் தான், அதுல வியாக்கியானம் கொடுக்கூடாதுன்னு கருத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் யாராயிட்டாங்கன்னா மூத்தசிலா, கதிரியா, வழிகட்ட கேடுகட்டவர்கள் இருக்காங்கல்ல வரலாற்றுல, அந்த கொள்கையில உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது வியாக்கியானம் கொடுத்தார்கள். அப்ப சரியான கொள்கை என்னவாகி விட்டது? 4 இமாம்கள்லாம் சொல்றோம், அந்த இமாம்களுடைய கொள்கை எல்லாம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் விஷயத்துல அப்படித்தான் சொல்லணும், அதுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடாதுங்கிறதா அந்த கொள்கையா இருந்தது. இதுல இத கவனத்தில் வச்சுக்கிறங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சில பண்புகளுக்கு வந்து சில இடங்களில் நேரடியான அர்த்தம் கொடுக்க இயலாத நிலை உருவாகும். சில இடங்களில் அந்த மாதிரியான இடங்கள்ல வியாக்கியானம் தான் கொடுக்கணும் என்பது அவங்களுடைய கொள்கை. அந்த ஒரு பகுதி யாருக்கும் விளங்காம இருக்கிறது. அவங்க அந்த காலத்துல கையினா கை தான், முகம்னா முகம்தான், ஆனால் அந்த அர்த்தம் கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பொருந்தாது. அப்படி வறுமையானால் அந்த மாதிரி இடங்களில் மட்டும் வேற அர்த்தம் கொடுத்துக்கலாம். எல்லா இடத்திலையும் கரெக்டா அர்த்தம் தான் கொடுக்கணும். சில இடங்கள்ல நேரடி அர்த்தம் கொடுத்தா டேஞ்சரான ஒரு கருத்து உண்டாகி போயிடும். உதாரணமா, எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னு, அந்த முகத்துக்கு யாரும் முகம்னு அர்த்தம் கொடுக்கவே இல்லை. எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னா கவனம் தான் அங்கே அர்த்தம் செய்யணும். அப்படின்னா எதை வேணாலும் வணங்கிட்டு போயிடும். அப்புறமேல அது ஷிர்க்குக்கு என்ன மாதிரி வழிவகுத்து விடும். அதே மாதிரி வந்து அந்த பூகம்பம் ஏற்படுதுல, அதை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஅத்தல்லாஹு புன்யானஹும் மினல் கவாயிதி, அல்லாஹ் வந்து அவங்களுடைய கட்டிடங்களுடைய அஸ்திவாரம் இருக்குல்ல, அந்த அஸ்திவாரத்துக்குள்ளே வந்தான் அப்படின்னு இருக்கிறது. அல்லாஹ் வந்து கட்டிடத்துக்கு அஸ்திவாரத்துக்குள்ளே வந்தான்.
புடிச்சு இழுத்து உருவி இடிச்சு தள்ளிட்டான் பூகம்பத்தில். அதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், பூமியுடைய அடியில போய் பிடிச்சிட்டான்ல அப்படிங்கிறான். கட்டிடத்துக்கு அடியில போய் பிடிச்சான்னா கட்டிடத்துக்கு அடி கீழே எல்லாம் நுழைஞ்சு வந்தான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அவன் வந்து அடித்தளத்தை அசைத்தான்னு தான் அர்த்தம் செய்யணும்னு சொல்லி யார் சொல்றா? இந்த கருத்து உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்து அல்லாஹ்வை பற்றிய வார்த்தைகளுக்கு வியாக்கியானம் கொடுக்காம அப்படியே தான் அர்த்தம் செய்யணும் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லா இடத்திலும் அப்படி சொல்லணும்னு சொல்லவில்லை. எந்த இடத்தில் இடைஞ்சல் வரவில்லையோ அந்த இடங்கள் எல்லாம் சொல்லிக்கிறங்க. எந்த இடத்துல இடைஞ்சல் வருதோ அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க நேரடி அர்த்தம் கொடுத்துறாதீங்க. நேரடி அர்த்தம் கொடுத்தால என்னவாயிரும், அது வந்து விபரீதமான கருத்தாகி போயிடும். மனிதன் பேச்சு மாதிரி தான். உதாரணமா எடுத்துக்கிறோமே, நம்ம கைங்கிறோம், கையை நீட்டுங்கிறோம். என்ன அர்த்தம் செய்வீங்க? கையை நீட்டினா கை என்ன அர்த்தம் செய்வீங்க? ஒரு ஆளை பார்த்து கையை நீட்டுங்கிறோம், அவர் கையை நீட்டினா கைத்தான் நீட்டணும். கைக்கு கைன்னு அர்த்தம் செய்யணும், வேற அர்த்தம் செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் அவன் கைக்கு நீளம் அப்படிங்கிறோம், அந்த இடத்துல அந்த அர்த்தம் செய்வோமா? கைக்கு கையின்னு அர்த்தம் செய்யற நம்மளே என்ன செய்வோம்னு கேட்டா, சில நேரத்தில் கைக்கு வேற அர்த்தம் கொடுப்போம். கை நீளம் அர்த்தம் திருட்டு பயிலுக்கு சொல்லுவோம்ல, அவங்க நீளம் அப்படின்னு சொல்லுவோம். வாய் நீளம் அளந்து பார்த்து நீளம் அர்த்தமா? ஒரு ஆளுக்கு வாய் நீளம்னு சொன்னா ரொம்ப பேசுறாங்கன்னு வைங்களேன், வாய் நீளதோன்னு கேட்பமா இல்லையா? வாய் நீளம் இல்ல, பேச்சு நீளமா இருந்தா நம்ம என்ன செய்வோம், வாய் நீளம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் வாயின்ற இடத்துல எல்லாம் வேற இடத்த கொடுத்துட்டு இருப்போமா? கொடுக்க மாட்டோம். வாயின்னா வாய் தான், வாயை திறந்தா வாய் தான், வழங்குதா? வாயில புண்ணா இருக்குன்னா வாயில தான் புண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் சில நேரங்களில் நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், மனிதனுடைய பேச்சுகளுக்கு வேற அர்த்தம் கொடுப்போம். அந்த மாதிரி நாம ஒரு ஹதீஸுக்கு வியாக்கியானத்தை ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கான்னு குர்ஆன்ல இருக்குது. பல வசனங்கள் இருக்கு, ஒரு வசனம் இல்ல, ஏராளமான வசனங்கள். அதை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் வந்து அர்ஷ்ல இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, இரவுடைய கடைசி இரவு இருக்குல்ல, இரவுடைய கடைசி பகுதி, அந்த கடைசி நேரத்தில் வந்து அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி மக்கள்கிட்ட சொல்றான், உங்களுக்கு யாராவது கோரிக்கை இருக்குதா என்கிட்ட கேளுங்க நான் தர்றேன். அல்லாஹ் வந்து ஒவ்வொரு ராத்திரிலையும் கடைசி பகுதி இருக்குல்ல, கடைசி இரவு, அந்த கடைசி இரவுன்னா உதாரணம் ஒரு 4 மணி வச்சுக்கிறீங்களேன், ஒரு 3:30 மணி புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு 3:30 மணின்னு வச்சுக்கிருவோம். ஒரு 3:30 மணியை போல என்ன செய்யறான், அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குறான். இறங்கி என்ன செய்யறான், உங்களுடைய தேவைகளை கேளுங்க நான் தர ரெடியா இருக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்கிறவன் இருந்தா கேளுங்க, மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். கோரிக்கை வைக்கிறவன் இருந்தா கேளுங்க, நிறைவேற்ற ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஹல்மின் முஸ்தகபிரின், பாவ மன்னிப்பு கேட்கவர் இல்லையா, ஹல்மின் சாயிலின், கோரிக்கை வைக்கக்கூடியவர் இல்லையான்லாம் அல்லாஹ் கேட்பான் இருக்குது. இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இது நேரடி அர்த்தம் கொடுக்க கூடாது. இந்த ஹதீஸுக்கு என்ன செய்யக்கூடாது, நேரடி அர்த்தம் ஏன் கொடுக்க கூடாதுங்கிறோம், இரவின் கடைசி நேரத்தில் இறங்குகிறான் இருக்கு. இந்த பூமி உருண்டையா இருக்கிறது. இரவின் கடைசி நேரங்கிற ஒரு 3 மணி வச்சுக்கிறோமா, வச்சுக்கிருவோம், பேச்சுக்கு வச்சுக்கிருவோம். 3 மணி, இரவு 3 மணி இருக்குல்ல, நள்ளிரவு 3 மணின்னு வச்சுக்கிருவோம். இந்த இரவுடைய அந்த 3 மணி என்பது அது வந்து முடியவே செய்யாது, எங்கேயாவது 3 மணி இருந்துட்டு தான் இருக்கும். இப்ப கூட இரவுல எங்கேயாவது 3 மணி இருக்குமா இல்லையா? இப்ப உங்களுக்கு இப்ப எத்தனை மணி ஆகுது, இப்ப வந்து 8:45 ஆகுதுன்னு வைங்களேன். இப்ப 8:45 உங்களுக்கு இருந்தாலும் இப்ப உலகத்துல எங்கேயாவது 3 மணியா இருக்கும். இந்த வினாடி எங்க இருக்க உலகத்துல எங்கேயாவது இடத்துல 3 மணியா இருக்கும். 11 மணிக்கு நீங்க பார்த்தா கூட அப்ப எங்கேயாவது உலகத்துல எங்க இருக்க 3 மணியா இருக்கும். ஒரு எந்த நேரத்தில் நீங்க பகல் 12 மணிக்கு பார்த்தா கூட அந்த நேரம் உலகத்துல எங்கேயாவது உருண்டையா இருக்கல, பூமி இருக்குல்ல, சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா? அதனால என்ன செய்யுது, பாதி உலகம் பகலா இருக்கும், பாதி உலகம் இரவா இருக்கும். அப்ப இரவா இருக்கிறதுலையும் 12 மணி நேரம் அந்த பூமிக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு 10 இருக்கிறது 11 போகும்போது அப்படியே ஒருத்தனுக்கு கூட்டிகிட்டே போகும் டைம். அப்ப என்னவாகும், ஒவ்வொரு செகண்ட்லையும் அந்த 3 மணிங்கிற இருந்துகிட்டே இருக்கும். 3 மணிக்கு இறைவன் இறங்குறான்னு சொன்னா ஒவ்வொரு செகண்ட்லையும் இரவு, ஒவ்வொரு ராத்திரிலையும் இறங்குறான்னு வேற வருது, ஒவ்வொரு இரவுலையும் இறங்குறாங்க போது அப்ப இறங்குனதா தான் இருக்குமே தவிர மர அரசுக்கு போவே இயலாது. 3 மணிக்கு தான் 3 மணிக்கு எல்லாம் இந்த கோரிக்கை வைக்கிறான்னு வைங்களேன். 3 மணி தான் எப்பவும் இருந்துகிட்டு இருக்குமே. இப்ப கூட 3 மணி தானே. ஒரு வினாடி கழிச்சு எல்லாம் போயிருவான்னு பார்த்தா வேற இடத்துக்கு 3 மணியா போயிருமே. இன்னும் ஒரு வினாடி கழிச்சு எல்லாம் மேல போயிருவான்னு பார்த்தா மறுபடியும் 3 மணி இருக்குமே. அப்ப வந்து இந்த 3 மணிக்கு இறைவன் இறங்குகிறான்னு சொன்னீங்கன்னா இரவு 3 மணி, உதாரணத்துக்கு 3 மணி 4 மணியா கூட இருக்கலாம். இரவின் கடைசி பகுதின்னு வச்சுக்கிறங்க, 3 to 3 கூட வச்சுக்கிறங்க. 3 to 3 என்று வைத்துக் கொண்டால் எந்த வினாடியிலையும் 3 to 3 இருக்குமா இருக்காதா? எந்த நேரத்துல அந்த டைம் உலகத்துல எங்க நமக்கு வேண்டாம், ராத்திரி 10 மணியா இருக்கலாம், 9 இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு இரவு 3 மணியா இருக்க தானே செய்யும். அது நமக்கு 3 மணியா இருக்கும்போது வேற ஒருத்தனுக்கு என்ன செய்யும், வேற ஒரு டைமா இருக்கும்.
அதனால அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து நேரடி அர்த்தம் கொடுத்தோம் என்று சொன்னார், இறைவன் முதல் வானத்தில் இருக்கிறான்னு தான் ஆகி போயிடும். அரசில் இருக்கிறான் ஆகாது. இறைவன் அரசில் இருக்கிறான், அப்படி இறங்கிட்டு போற மாதிரி இருந்தா அது ஒரு கணக்கு. ஒவ்வொரு ராத்திரிலையும் இறங்குகிறான்னு சொன்னால், அதுவும் கடைசி நேரத்தில் இறங்குகிறான் என்று சொன்னால், எல்லா நாட்களும் எல்லா நேரங்களிலும் வேற வேற பகுதி மக்களுக்காக வேண்டி என்ன செய்யறான், அங்கேதான் இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம 3 மணி நம்ம கேட்டு முடிச்சிட்டோம்ல, அடுத்தவன் 3 மணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அங்கிட்டு உள்ளவனுக்கு 3 மணி வரும் இப்படின்னு வரும்ல. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, நம்ம விளக்கம் கொடுத்தோம். அரசுல இருக்கிறான் என்பதற்கு என்னவாகிறது, இது மாற்றமா இருக்குது அப்படிங்கிறோம். இதுல நீ கவனிக்கிற என்ன தெரியுமா, அரசுல இருக்கிறான் என்பதற்கு நம்ம அர்த்தத்தை மாற்றவே இல்லை. அரசுல இருக்கிறானுக்கு என்னதான் அர்த்தம், அரசுல இருக்கிறான்னு அர்த்தம். எல்லா வசனங்களுக்கும் அதுதான் அர்த்தம். இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க, அவர்களே இந்த மாதிரி நான் சொன்ன வசனத்துக்கு எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்ற அந்த வசனத்திற்கும், பூமிக்கு அடியிலே வந்தான் அல்லாஹ் அப்படின்றதுக்கும், இறைவன் மேகத்தில் வருவான், எல்லா தப்சீர் இப்னு கதீர்ல இருந்து யார் இந்த கொள்கையை சொல்றாங்களோ அவங்கள வேற அர்த்தம் தான் கொடுக்குறாங்க. அல்லாஹ் வந்து மேகத்திலே வந்து உங்களை தண்டிப்பதை நீங்கள் பயமற்று இருக்கிறீர்களா, ஃபீ லுலலி மினல் கமாம்னு வரும். அப்ப அல்லாஹ் மேகத்துக்குள்ள வருவான்னு அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்ல. தண்டனையை பற்றி அல்லாஹ் அங்க சொல்லுகிறான். அந்த இடத்துல மேகத்தில் அல்லாஹ் வருவான்னு என்ன அர்த்தம்? மேகத்தில் அல்லாஹ் வரமாட்டான், தண்டனையை பத்தி பேச அப்படின்னு யார் சொல்றா? இந்த கொள்கையில் உள்ளவங்க சொல்றாங்க, மாற்று கொள்கையில் உள்ளவங்க சொல்லல. இந்த சலபின்னு சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வை பற்றின பண்புக்கு வியாக்கியானம் கொடுக்க கூடாது, நேரடி அர்த்தம் தான் செய்யணும் அப்படின்னு யார் சொல்றார்களோ அவர்களே அனைத்து இடத்திலும் நேரடி அர்த்தம் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படி கொடுக்கல? அங்க வேற ஒரு அடிப்படையை மறுக்குது, வேற ஒரு அடிப்படைக்கு எதிராக வந்துருதுங்கிறதுனால செய்யல. இந்த ஒரு ஹதீஸில் கண்டுகொள்ளலையே தவிர இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட அடிப்படை தான். இந்த மாதிரி செஞ்சு இருக்கிறாங்க அவங்க.